सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनाधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திருமந்திரத்தில் இன்று நாம் 5வது தந்திரத்தை பார்ப்போம். 9 தந்திரங்கள், அதில் 5வது தந்திரம். ஒவ்வொரு தந்திரத்தையும் அவர் ஒரு ஆகமம் என்று பெயர் தந்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்க்கின்ற 5வது தந்திரம் வாதுள ஆகமம் அப்படின்னு பெயர். இது அத்தனையுமே ஆகமங்கிற ஒரு நெறிக்குள்ளே தான் வருகிறது. ஏனென்றால் வேதங்கிற தன்மை வேதத்துக்கு மட்டும்தான், அதுதான் மந்திரம். அது தவிர வேறு எது செய்தாலுமே தான் ஆகமங்கிற அடிப்படை தான் வந்துடும். ஆகமங்கள் என்பதை நாம் கிரந்தங்கள், நூல்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆகமத்தில், வாதுள ஆகமத்தில் நிறைய விஷயங்களை திருமந்திரத்தில் திருமுறை சொல்லியிருக்கிறார். அவர் குறிப்பாக இந்த சைவத்தை பற்றி அதிகமாக பாடிய பாடல்கள் இருக்குது. அவர் சைவத்தை 4ஆக பிரிக்கிறார். சுத்த சைவம், அசுத்த சைவம், மார்க்க சைவம், கடும் சுத்த சைவம் அப்படிங்கிறார். இதனால் நாம் அசுத்த சைவம்னு ஒன்று இருக்குமா அப்படின்னு நம்முடைய அறிவுக்கு அதை வச்சு பார்க்கக்கூடாது. பக்தர்களுடைய நெறி அது மாதிரி இருக்குது. இந்த ஆன்மீக நெறி உள்ளே வந்தவங்க 4 விதமாக இருக்கிறாங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு இருக்காங்க. சரியைங்கிறவங்க தொண்டு, இறைவனுக்கு தொண்டு செய்கிறது தான், பக்தர்களுக்கு தொண்டு செய்கிறது. இதே விசிஷ்டாத்வைதம் இந்த ராமானுஜனுடைய தத்துவத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் இறைவனுக்கு செய்கிற தொண்டை கைங்கரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கைங்கரியமாக இருக்கிறதே போதும், அதுதான் ஆன்மீகம் அப்படின்னு இருக்கிறவங்க மக்களை நம்ம சரியை அப்படின்னு சொல்கிறோம், தொண்டு. கிரியை அப்படிங்கிறது தானே பூஜை செய்தல், வீட்டுக்குள்ளேயே உபாசனை செய்தல், பூஜைகளை செய்தல், அது கிரியை. யஜ்ஞங்கள், வேள்வி இதெல்லாம் செய்கிறது. விரதம் இருக்கிறது, பாத யாத்திரை செய்வது, மலை ஏறுவது, வீட்டிலேயே அன்றாடம் தினமும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பூஜை பண்ணுறவங்களாம் கூட இருக்கிறாங்க. இதெல்லாம் கிரியை என்ற அடிப்படையில் வந்துடும். 3வது யோகம். யோகம்ங்கிற முறை நெறியில் இருக்கிறவங்க தியானத்தில் போயிடுறாங்க. மீதி 2 பேரும் உடலில் செய்கிற கர்மம், வாயால் செய்கிற கர்மம், வாச்சிகம், காயிகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செய்கிறவங்கள உடம்பால் தான் அது அதிகமாக செய்கிறாங்க. கிரியை செய்கிறவங்க வாயால் நிறைய சொல்லுவாங்க, மந்திரங்களை சொல்லுவாங்க, பாராயணம் பண்ணுவாங்க, சகஸ்ர நாமங்கள் சொல்லுவாங்க. இத்தனை முறை நான் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவேன்னு எழுதுவாங்க. இவங்கெல்லாம் கிரியையில் இருக்கிறவங்க. யோகம்ங்கிறவங்க தியானத்தில் உட்காந்துருவாங்க. அவங்கள ஆன்மீகத்தில் இருக்கவங்க தான். இவங்க மானச கர்மம் பண்ணுறாங்க, மனதிலேயே பூஜை செய்வார்கள். உடம்பால் அவங்களுக்கு எந்த செலவும் இல்லை, கோயிலும் போக மாட்டாங்க, பூஜை அறைக்கும் போக மாட்டார்கள். தனக்கென்று ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்துல, வனத்திலேயோ வீட்டிலேயோ தனியான இடத்துலையோ அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுவார்கள். அது யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அது கர்மயோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 4வது வகையான பக்தர்கள் ஞானிகள், ஞானம். இப்படி சரியை, கிரியை, யோகம், ஞானம். இப்போ ஞானம் அப்படி என்பது என்னென்னா, இறைவனை அறிந்து கொள்வது தான் முக்கியம். இறைவனுக்கு பக்தி செய்கிறதோ, அதுக்காக வேண்டி உடலில் நம்ம தொண்டு செய்வதோ அல்லது யோகம் பண்ணுவதோ விட அதை தெரிந்துக்கணும். தெரிந்து கொள்வதற்கு இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கே வழி? எங்கேயாவது புக்கில் இருந்தால் தான் தெரிஞ்சுக்கணும். இல்லை கடவுளை பார்த்தவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். கடவுளை பார்த்தவர் யார், கடவுளை கண்டுபிடித்தவர் யாருன்னு நமக்கு தெரியும்னா குருநாதர் தான் அதை கடவுளை கண்டவர். கடவுள் எப்படிப்பட்டவர்னு சொல்லிக் கொடுக்குறவர் அவர் தான். அவர் எதன் அடிப்படையில் அவர் கண்டு கொண்டார், எதை அவர் சொல்லித் தருவார்னா வேதத்தில்னு சொல்லித் தருவார். இப்போ வேதம் வழிப்படி நாம் அறிந்து கொண்டால் அதை ஞானம்னு சொல்கிறோம். இப்படி பக்தர்கள்லாம் இருக்கும்போது இதை இந்த ஞானத்தை பெறுகின்ற முறையிலே நம்ம சைவம், சுத்த சைவம், அசுத்த சைவம், கடும் சுத்த சைவம், மார்க்க சைவம் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சைவ மார்க்கத்தில்னா தொண்டு மாதிரி வாழ்வது,
சுத்த சைவங்கிறது வந்து யோகம் மாதிரி இருக்கும். அசுத்த சைவம் தான் இந்த மாதிரி கிரியை சரியை போன்ற வேலையெல்லாம் செய்வது. இவங்க என்ன பண்ண போகிறாங்க? சிவனை அறிஞ்சுக்க போகிறாங்க. சிவன் நம்ம சொன்ன உடனே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வைஷ்ணவத்துக்கு எதிரான ஒன்று. பெருமாள் கிடையாது, சிவன் கோயில், சிவலிங்கம் இருப்பார், நந்தி இருப்பார், பார்வதி இருப்பாங்க. அந்த கோயிலுடைய தன்மையெல்லாம் நமக்கு வந்துடும். இதைத்தான் நம்ம சிவன் நினைக்கிறோம். சிவம் என்பது மங்களம்னு அர்த்தம். இந்த சொல் வடமொழி சொல், தமிழ் இல்லை. நமசிவாயங்கிறது தமிழ் கிடையாது. ருத்ரம் என்ற ரிக் மந்திரத்தில் வரக்கூடிய பகுதியில் நமசிவாயங்கிற சொல் வருகிறது. அதுதான் இப்போ தென்னாடெல்லாம் சிறந்து போயிட்டு நமசிவாயங்கிற பஞ்சாட்சரி மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறோம். அந்த சிவம் அப்படிங்கிற என்னால் மங்களம்னு அர்த்தம். மங்களம் அப்படின்னா என்ன? நமக்கு எது மங்களம்? நோய் நொடி இல்லாமல் வாழறது, நீண்ட காலம் வாழுது, சந்தோஷமாக வாழறது, குறைவில்லாமல் வாழறது இல்லையா? இது நம்ம முக்தின்னு சொல்கிறோம். முக்தின்னு சொன்னால் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. மங்களமாக வாழுங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது, நமக்கு உடனடியாக புரியுது. மங்களம் என்றாலும் முக்தி என்றாலும் ஒன்று தான். சில சமயத்தில் ஒரு வேலை முடிஞ்சு போச்சுன்னா மங்களம் பாடியாச்சு, ஆனால் ஒரு கீர்த்தனையோ கச்சேரி நடந்ததுன்னா கடைசியில் மங்களம் தான் பாடுவாங்க. மங்களம் பாடியாச்சு, மறுபடியும் இன்னொருத்தர் பாட முடியாது. எல்லாமே சுபமங்கலம்னு பாட்டு முடிச்சுடுவாங்க. சுபம் மங்களம் எல்லாம் ஒன்று தான். மனிதனுக்கு எதுங்க மங்களம், எது சுபம், எது முடிவான ஒரு நிறைவு என்ன? முக்தி தானே. அது எப்படி அறிய முடியும்? அது இறைவனை அறியறதுனால தான் முடியும். இறைவனோடு கலக்கிறதுல தான் முடியும். அதனால் அது பேர் சிவம்னு பேர். சிவம்னா இறைவன்னு அர்த்தம். இப்படி அந்த அர்த்தத்தில் நம்ம வந்து சைவம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். சிவன் சம்பந்தமானதெல்லாம் சைவம், விஷ்ணு சம்பந்தமானதெல்லாம் வைஷ்ணவம், வைணவம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சைவங்கிறது என்ன? சிவ சம்பந்தமானது, முக்தி சம்பந்தமானது, இறைவன் சம்பந்தமானதுன்னு எடுத்துக்கணுமே தவிர இது நாமம் போடுறது பட்டடிக்கிறதுன்ற அந்த கோஷ்டி சண்டையெல்லாம் கிடையாது. அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கவே கூடாது. திருமந்திரம் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. பின்னாடி வந்தவங்க அதை வந்து அப்படி சொல்லியிருந்தால் அதை நம்ம மன்னிச்சிடுவோம், விட்டுடுவோம். இங்கே சைவம் என்பது இறைவனை குறித்தது என்று புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த சைவத்திலையும் இறைவனை குறித்த அறிவிலையும் 4 தரம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? சாதாரண பகவானே சொல்கிறாரு, ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி என்று 4 விதமான பக்தர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏதாவது பயம் வந்துருச்சுன்னா கோயிலுக்கு ஓடி கும்பிட்றவன் இருக்கிறான். பயந்த போது தான் அவனுக்கு சாமி ஞாபகம் வரும், அவன் ஆர்த்தி. பயம் இல்லை, ஆனால் பாதுகாப்புக்கு எப்போவும் தொழில் நல்லா நடக்கணும், ஆரோக்கியம் நல்லா நடக்கும், புகழ் நல்லா இருக்கணும் இப்படின்னு நினைக்கிறவன் தினமும் சாமி கும்பிட்றான், அவனை அர்த்தார்த்திங்கிறோம். அர்த்தம்னா பொருள். ஒரு விஷயத்தை சம்பாதிக்கிறதுக்கு சாமிக்கிட்ட போய் ஒரு பங்காளியாக ஆக்கிக்கிறான், ஒரு கூட்டாளி போட்டுக்கிறான். உண்டியெல்லாம் இவ்வளோ போட்டிருக்கிறேன், டொனேஷன் இவ்வளோ கொடுத்துருக்குறேன், சாமி எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்குறான். அவன் அர்த்தார்த்தி. ஜிக்ஞாசுங்கிறவன் அவன் இறைவன் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஊராக அலைகிறான், குருவாக தேடினான், நூலாக பார்க்குறான், கிரந்தங்கள் சாஸ்திரங்களாக எடுத்து படிக்கிறான். அப்படிப்பட்டவன் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறான் இறைவன் எப்படி இருப்பார்னு. அவனை ஜிக்ஞாசுங்கிறான். முமுக்ஷுங்கிறவன் இறைவனையே கண்டுபிடிச்சி அவனோட கலந்துடணும், பொழுதுபோக்காக படிக்கிறவன் இல்லை. இதுதான் எனக்கு குறிக்கோள் வாழ்க்கையே, இறைவனோடு கலத்தல் அப்படின்னு யார் இருக்கிறான்? அவன் முமுக்ஷு. இப்படி பக்தர்களே 4 விதமாக இருக்கிறாங்க இல்லையா? இப்போ அவங்க பின்பற்றுகிற அந்த சைவமும் 4 இருக்கும் இல்லையா? அதை தான் அவர் சொல்கிறார். இதனால் இதில் உயர்வு தாழ்வெல்லாம் கிடையாது. பகவத்கீதையில் சொல்கிறாரு, எனக்கு எல்லாருமே பக்தர்களுங்கிறார். ஆனால் ஞானியை ரொம்ப எனக்கு பிடிக்கும், ஏன்னா நானும் ஒன்றும் வேறு இல்லை. அவன் செய்கிற பக்தி உன்னதமான பக்தி, மீதெல்லாம் நான் மட்டமான பக்தின்னு சொல்லலை. அவங்க ஏதோ குறித்து அவங்க பக்தி செய்கிறாங்க. அவங்க எந்த குறித்து, எதை குறித்து, எந்த தேவதை குறித்து எப்படி வழிபடுகிறார்களோ, வழிபடுற முறையிலோட எத்தனையோ வச்சு வடநாட்டில் எப்படியோ வழிபடுறாங்க. கோயில் பூஜைகள்லாம் கேரளாவில் பூஜைக்கு செய்கிறது பார்க்கும்போது கோயிலில் எப்படி தீபம் காட்டுறாங்க, அவங்களுக்கு விபூதியெல்லாம் கொடுக்கறதில்ல. அவங்க பாட்டுன்னு அவங்க செய்துட்ருப்பாங்க, நம்மக்கிட்டே வரவே மாட்டாங்க. அவங்களுடைய வழிபாடு முறை வேறு. எப்படி சிலது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், பூர்வீக மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, பழங்குடி மக்கள், அவங்களுக்கெல்லாம் வழிபாடு முறை எப்படி இருக்கும்? அவங்க சப்தம் போடுவாங்க, சில பேர் டமார் அடிக்கிறாங்க. செவ்விந்தியர்கள் சொல்லக்கூடியவர்களெல்லாம்
ட்ரம் ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் அடிக்கிறது தான் அவங்க பூஜை முறையே. இன்னும் தோடர்கள் போன்ற நீலகிரியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவங்களுடைய பூஜை முறையே வேறு மாதிரி இருக்குது. வட்டமாக நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, கை கோத்துக்கிட்டு. வழிபாடு முறை எப்படி இருந்தாலும் இறைவன் சொல்கிறாரு, நீ தேங்காய் உடைக்கிறியோ, கற்பூரம் காட்டுறியோ, கட்டி பிடிச்சி சுற்றிட்டு இருக்கிறியோ, அல்லது டம்மார் அடிக்கிறியோ, உருண்டு பிறல்றியோ, அதெல்லாம் வழிபடும் முறை. நீ என் மேலே எவ்வளோ சிரத்தை வச்சுருக்கிற, என்ன கேட்குறியோ அதை நான் கொடுக்குறேன். நீ எப்படி கேட்குறங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. அப்படி பார்த்தோம்னா உயர்ந்தது யஜ்ஞம் செய்து சாமிக்கிட்ட கேட்குறது தான், வேள்வி தான் நான் நல்ல மெத்தடுன்னு அப்படிலாம் ஒரு கடவுள் சொல்லவே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சால் அதை செய்கிறான். நீ தெரிஞ்சு கூழ் ஊற்றிட்டு அலகு குத்திக்க, கரகம் தூக்கிக்க, ஏதாவது ஒன்று செய். எல்லா வழிபாடு முறையும் நான் அமைச்சு கொடுத்தது தான். எல்லாமே என்ன வந்து தான் செய்கிறோம். நீ கருப்பராயனை கும்பிட்டாலும் முனியாண்டி கும்பிட்டாலும் படி இழக்கிறவன் நான் தான். அந்த பேரில் நான் தான் செய்வேன். உனக்கு தெரிஞ்ச பேர் முனியாண்டி கருப்பாண்டியாக இருக்கலாம், ஆனால் அவனாக இருப்பது நான் தான் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. யாரை வந்து சைவத்துக்கே வாங்க, வைணவத்துக்கு போங்க, முருகனே கும்பிடுங்கன்னு அவர் வற்புறுத்தவே இல்லை. யார் யாருக்கு எது எது முடியுமோ அதெல்லாம் செய்யுங்கள். எப்படி செய்தாலும் எது என்னை வந்து தான் சேரும். நீங்கள் சர்ச்சில் போய் கும்பிட்டாலும் அது என்கிட்ட தான் வந்து சேரும். மசூதியில் போய் ஏதாவது நமாஸ் பண்ணாலும் அது எனக்கு தான் வரும். அவங்க குனிஞ்சு குனிஞ்சு நிமிந்துக்கிறாங்க, இன்னொருத்தர் முட்டிக்கால் போட்டு உட்காந்துக்கிறாங்க. எப்படி நீ வழிபாடு பண்ணுறதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. உனக்கு எது வசதியோ, உங்களுடைய நாட்டில் என்ன மரபோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். இப்படி பகவத்கீதையில் ஓப்பனாக சொல்கிறார். கிருஷ்ணரை தான் சொல்கிறார், நான் இஷ்டத்துக்கு சொல்லலை. பகவானே அந்த வார்த்தையை சொல்கிறார். இப்போது திருமந்திரத்தில் சுத்த சைவம் என்ற தலைப்பில் எதை சொல்கிறாரு? அசுத்தத்தை நான் சொல்ல மாட்டேன். கடும் சுத்த சைவத்தில் என்ன சொல்ல போகிறார்? மார்க்க சைவங்கிறத நம்ம பார்ப்போம். சுத்த சைவங்கிறதுல அற்புதமாக ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடலை நம்ம போகிறதுக்கு முன்னாடி நாம் தெரிந்து கொள்ள வார்த்தைகள் எல்லாம் சத்து, அசத்து, சதசத்து அப்படின்னு முதல் லைனில் சொல்லியிருக்கிறார். சத், அசத், சதசத். ரெண்டாவது சித்து, அசித்து. அது சத்து, இது சித்து. மூன்றாவது சுத்தம், அசுத்தம் அப்படிங்கிறார். இவர் எதை குறிக்கிறார் அப்படின்னா, நம்ம வேதத்தில் போய் பார்த்தா தான் இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. வேறு எங்கேயும் இதுக்கு அர்த்தம்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. மரபு சார்ந்த வேதாந்தம் படித்த குருநாதர்கிட்ட தான் இதனுடைய சொல்லுடைய உள்ள அர்த்தம்லாம் தெரியும். சைவ சித்தாந்திகளுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அவங்களும் வேதத்திலேருந்து தான் அந்த அர்த்தத்தை எடுத்திருக்கிறாங்க. சத் என்பது என்ன, சித் என்பது என்ன, சுத்தம் என்பது என்ன, எதை குறித்து அவர் சொல்கிறார் அப்படிங்கிறத இப்போ நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு அந்த பாடலுக்கு செல்வோம். இந்த பகுதி கொஞ்சம் கஷ்டமான பகுதி தான். இது வந்து பக்தியோ அப்படியே மனதை உருக்கி பாடுகிற பாடல்லாம் கிடையாது. இது வந்து மூளையை பிசைஞ்சு புரிஞ்சிக்கிற விஷயம். எவ்வளோ முடியுமோ நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. சத் என்றால் இருத்தல் அப்படின்னு அர்த்தம். இருத்தல் அப்படின்னா நமக்கு என்ன உடனடியாக அர்த்தம் கிடைக்குது? ஏதோ இருக்குது. சில பேர் வந்து இருங்க அப்படின்னு சொல்கிறார், போயிடாதீங்க இருங்க அப்படிங்கிறார். இப்போ இருத்தல், இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லாமல் போயிடாதீங்க அப்படின்னு அர்த்தத்தில் இருக்குது. இப்போ இருத்தல்ங்கிறது இல்லைங்கிறதுக்கு எதிர்ப்பதம். இந்த இடத்துல இருத்தல்னா அது சமஸ்கிருதத்தில் சத் அப்படிங்கிறோம். இந்த சத்துங்கிற சொல்ல சாந்தோக்கிய உபனிஷத்தில் தான் பயன்படுத்தப்படுது. ஒரு உபனிஷத்தில் வேதத்தில் சொல்லுது. மகன்கிட்ட சொல்கிறாரு அப்பா குரு, அப்பா குரு, மகன் சீடன். அவங்க சொல்கிறாரு, என் மகனே, இப்போ நாம் பார்க்கின்ற இதம் சர்வம், இங்கே இருக்கின்ற அத்தனை பிரபஞ்சமும், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், சூரியன்கள், சந்திரன்கள், இந்த பூமியில் இருக்கிற உயிரினங்கள் அனைத்தும் எல்லாம் இப்போ இருக்கிறது, இனிமேல் வரப்போகிறது, இனிமேல் பிறக்க போகிறவங்க, இதுக்கு முன்னாடி பிறந்து செத்து போனவங்க எல்லாங்கிற வார்த்தையில் அடங்கிடும். நான் இதம் அப்படிங்கிற ஒரு சொல்ல சொல்கிறார். அந்த இதம்னா எல்லாம்னா இருந்தது, இருப்பது, இனி வரப்போவது. அத்தனையுமே முதல்ல இல்லையாம். இப்போ இருக்கிறது எதுவுமே முன்பு இல்லை. ஆனால் எதில் இருந்தது? இல்லைன்னா இல்லவே இல்லைன்னா வேறு மாதிரி இருந்துதான். சத் மாத்திரமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். சத்தாக இருந்தது அப்படின்னு. அது எப்படி எனக்கு புரியலைங்களே அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருடா, இங்கே எத்தனை பொம்மைங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 1 2 3 4 550 பொம்மைங்க இருக்குதுங்க சாமி அப்படிங்கிறாரு.
ஒன்று ஒன்று எப்படி வேறு விதமாக இருக்குதா அப்படின்னு சொல்கிறேன். ஆமாங்க, விதவிதமாக இருக்குதுங்க. ஒன்றெல்லாம் தேவலோகத்தில் வசிக்கிற தேவர்கள் மாதிரி வரைஞ்சி பொம்மைங்க இருக்குது. ஒன்று பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மாதிரி இருக்குது. சிலது கடலில் இருக்கக்கூடிய மீன் போனால் வருது. இதெல்லாம் பொம்மைகள் இருக்குதை நான் பார்க்குறேங்க. இது ஒரு மாதமாக இந்த பொம்மையை செய்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா? இந்த பொம்மைகள்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பொம்மையே கிடையாது. ஆமாங்க, புதுசாக இருக்குது, செய்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னவா இருந்தது தெரியுமா? அந்த பொம்மைகள்லாம் எப்படி இருந்தது சொல்லுங்கள்? களிமண்ணாக இருந்தது. அது பேர் சத்து. களிமண் பேர் சத்து. இந்த பொம்மைகள்லாம் இருக்குது, சத்து தான் இப்படி இருக்குது அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்னால் சொல்கிறாரு, ஏ சௌமிய அன்பு மகனே, இதம் சர்வம், இது அத்தனையும் அக்ரே முன்பு. அது முன்புன்னு என்ன? இது தோன்றுவதற்கு முன்பு, இந்த பொம்மைகளெல்லாம் வருவதற்கு முன்பு அக்ரே ஆசித் சத்யேவ, சத்யன்றதாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நமக்கு பொம்மைகளெல்லாம் ஒரு காலத்தில் மண்ணாக இருந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பிரபஞ்சம்லாம் மொத்த ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? மண்ணாக இருக்குதுன்னு சொல்ல முடியாதுல்ல. பொம்மைக்கு மண் கரெக்டு. தங்க நகைகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்தில் தங்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மர சாமான்கள்லாம் பார்த்து ஒரு காலத்தில் மரமாக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்சமெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா அது நமக்கு தெரியாதுல்ல. மரத்தை தெரிஞ்சிருக்கிறோம், மண்ணை தெரிஞ்சிருக்கிறோம், தங்கத்தை தெரிஞ்சிருக்கோம், இரும்பு தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு முன்னாடி ஒரு சத்து இருந்ததே, அந்த சத்து எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும்? கற்பனை கூட உங்களால் பண்ண முடியாது. அது ஆகாயம் போல் இருக்குமா, காற்று மாதிரி இருக்குமா? ஏன்னா பஞ்சபூதங்களால் தான் இந்த பிரபஞ்சம் ஆகப்பட்டது. அப்போ எப்படி இருக்கும்? அது ஆகாயத்துக்கும் அதுதான் சத்து, வாயுக்கும் அதான் சத்து, அக்னிக்கும் அதான் சத்து, நீருக்கும் அதான் சத்து, நிலத்துக்கும் அதான் சத்துன்னா அந்த சத்து எப்படி இருக்கும்? இது அஞ்சாக இருக்காது. நமக்கு தெரிஞ்ச கற்பனையில் எவ்வளோ பார்த்தாலும் இந்த அஞ்சுக்குள்ளே தான் அடக்கும். அது கற்பனைக்கு எட்டாத ஒரு பொருள் இருந்ததுடா. அந்த பொருள்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு ஜட பொருள், அறிவற்றதுன்னு நினச்சிக்குவோம். அதை நம்ம பொருள்னு சொல்லக்கூடாது. அதனால் சத்து தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அது எப்படிப்பட்டது? அது அறிவாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போ சத்து என்பது அறிவு தான், ஜடமல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. இது உபநிஷத்தில் சொல்லப்பட்ட சொல். அதை தான் திருமந்திரத்தில் சொல்கிறார். சத்து அசத்து, சத்து இல்லாதது, சதசத்து, சத்தும் சத்து இல்லாததும் அப்படின்னு எடுத்துக்கணும். சத சத்து, சத்து அசத்து சேர்த்து சொல்கிறார். சதசத்து. இதை நம்ம சமஸ்கிருதத்தில் புரிஞ்சுக்கணுன்னா 3 சொற்களை நான் சொல்கிறேன். சத்து, துச்சம், சதசத்து அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா அசத்துன்னு சொல்லணும். அவர் துச்சங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. தமிழுக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். இப்போ நான் 3க்கும் உங்களுக்கு உதாரணம் தரேன். சத்து என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிரபஞ்சம்லாம் தோன்றதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. அசத்துன்னா முக்காலத்திலும் இல்லாதது, சத்துன்னா முக்காலத்திலும் இருப்பது. அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு முன்னாடி சத்து இருந்தது, பிரபஞ்சம் தோன்றிய பிறகும் சத்து இருக்குது, பிரபஞ்சம் அழிஞ்ச பிறகும் சத்து இருக்கும். அப்போ முக்காலத்திலும் இருப்பது. அந்த மண் எடுத்துட்டோம்னா பொம்மைகள் தோன்றதுக்கு முன்னாடியும் இருந்தது, பொம்மைகளாக இருக்கும் பொழுதும் மண் தான் இருக்கிறது. பொம்மைகளெல்லாம் பிசைஞ்சு மறுபடியும் மழையில் நனைஞ்சி கரைஞ்சி மொத்தமான பிறகு இருக்கிறது. அப்போ முக்காலத்தும் இருப்பதுக்கு சத்துன்னு பேர். ஒரு காலத்தில் மட்டும் இருந்து மறைஞ்சிச்சின்னு சொன்னால் அது அசத்துன்னு பேர். சரி, இவங்க திருமந்திரத்தில் சொல்கிற சதசத்துன்னு பேர் இருக்கிறார். சத்தாகவும் இருக்குது, அசத்தாகவும் இருக்கிறது. ஏன்னா இப்போ சத்தாக மண்ணாக இருக்கிறது, பொம்மையாக இருக்கிறது, மறுபடியும் பொம்மை மறைஞ்சவர் சத்து இருக்குது. அதனால் சதசத்து அப்படின்னு போய்கிறார். அசத்துங்கிறது என்னென்றால் இல்லாததுன்னு அர்த்தம். அது பேர் துச்சம். மண் பொம்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. மண் சத்து, பொம்மைகளெல்லாம் சதசத்து. துச்சம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்கும்போது அசத் அப்படின்ற சொல்ல அதை நம்ம சொல்கிறோம். துச்சம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க? நமக்கு தமிழில் நம்ம சொல்லலாம், அது எனக்கு ஒரு துச்சம் அப்படிங்கிறாங்க. அந்த அர்த்தம் கிடையாது.
துச்சம்னா முக்காலத்தையும் இல்லாதது. இப்போ 3 வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிறோம். முக்காலத்திலும் இருப்பது, இருப்பது சத்து. முக்காலத்திலும் இல்லாதது அசத்து. இது துச்சம் அப்படிங்கிறோம். இப்போ சதசத்து, இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது. நிகழ்காலத்தில் இருப்பது சதசத் அப்படின்னு பேர். எதுக்கு சமஸ்கிருதத்தில் இது பேர் மித்யா. இந்த மித்தியாவை புரிந்து கொள்ளாதது தான் ஆயிரக்கணக்கான மதங்கள் தோன்ற காரணம். மித்தியாவை புரிஞ்சுக்கிட்டோம்னா மதமெல்லாம் அழிஞ்சு போயிடும், அத்வைதம் மட்டும் நிற்கும். அந்த முக்தி நிலை இப்போ தான் கிடைக்கும். இப்போ நம்ம சத்து அசத்து சதசத்தை பார்ப்போம். முக்காலத்தையும் இல்லாதது எது? அப்படி ஒன்று இருக்குதான்னு? முக்காலத்தில் இல்லாத எதுன்னு எப்படி கேட்க முடியும்? அதில் வந்து பேச்சே இல்லை, அதை பற்றி நம்ம ஒன்றும் பேச முடியாது. உதாரணம் ஏதாவது சொல்லுங்களேன் சார் அப்படின்னா, இருக்கிறத வச்சு தான் உதாரணம் சொல்ல முடியும். உதாரணம் அதுக்கு சமமானது தானே சொல்லணும். உதாரணம்னால அதுக்கு சமமாக இருக்கணும். இப்போ முக்காலத்தும் இல்லாததுக்கு சமமானது இன்னொன்று ஏதாவது இருக்குதான்னா, இப்போ இந்த பூமியில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது முக்காலத்திலும் இருக்கிறதாயிடுமே. அப்போ இருக்கிறத வச்சு இல்லாதது எப்படி நம்ம சொல்ல முடியும்? முக்காலத்திலும் இல்லாததை இருந்தாலும் நம்ம சொல்ல முடியும். சதுரமான வட்டம். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் சதுரம் இருக்குது, வட்டம் இருக்குது. ஆனால் வட்டமான சதுரமா சதுரமான வட்டம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது முடியாது இல்லையா? அது எப்போவும் எங்கேயாவது இருக்குதா? முக்காலத்திலும் இல்லை. ஒரு காலத்தில் இருந்த சார் இப்போல்லாம் இல்லைன்னு, எதிர்காலத்தில் வந்தாலும் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. முயல் கொம்பு அப்படின்னு சொல்கிறோம். கொம்பு இருக்கிறத பார்த்துருக்குறோம், ஆனால் முயலை பார்த்துருக்கோம். ஆனால் முயல் கொம்போடு பார்த்தது இல்லை. ஆமை முடி அப்படின்னு பார்த்துருக்குறோம். அது ஆமையை பார்த்துருக்கோம், முடியை பார்த்துருக்கோம். ஆமை முடியெல்லாம் இல்லை. வந்தியாபுத்திரன், மலடியின் மைந்தன், அப்படி ஒரு மைந்தனை பார்த்துருக்குறோமா? மலடியை பார்த்துருக்குறோம். மகன் இல்லாதவள், குழந்தை இல்லாதவன் மலடின்னு சொல்கிறோம். அவள் பெற்ற மகன் எப்படி இருப்பான்? அது என்ன எப்படி இருக்கும்? அப்படி ஒருத்தர் இருக்கவே முடியாது. ஆனால் மகன் ஒருத்தர் இருக்கிறான், பெண்ணுன்னு ஒருத்தர் இருக்கிறான். ஆனால் பெண், அந்த மலடிக்கு பிறந்த மகன் ஒன்று முக்காலத்திலும் இல்லை. இப்போ முக்காலத்தும் இல்லாத பேர் துச்சம்னு பேர். அது அசத்துன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இப்போ பேச்சே இல்லை. அதை பற்றி என்ன பேசுறது இருக்குது? அது சூன்யம்னு விட்டுடுவோம். இப்போ நம்ம பேச எடுத்துக்க வேண்டியது சத்தும் சதசத்தும் தான். சத்தும் சதசத்தும். சதசத்துங்கிறது பேர் மித்யா. இப்போ சத்துங்கிறது உங்களுக்கு என்னன்னே தெரியல. களிமண் உதாரணம் புரியுது, பொண்ணு உதாரணம் புரியுது, மர உதாரணம் புரியுது. ஆனால் பிரபஞ்சத்துக்கு மூல காரணமான ஒரு சத்து இருந்ததே, அந்த சத்து என்னங்கிறது நமக்கு சொல்ல முடியல. அது சொல்லணும். அது எப்படி நம்ம வார்த்தையில் சொல்ல முடியல. ஒன்று இருந்தது, இல்லைன்னா இந்த தித்தனி வந்திருக்க முடியாது. இல்லாததுலேருந்து வருமா? துச்சத்துலேருந்து வருமா? துச்சத்தில் எதுவுமே வராது. ஆனால் சத்துலேருந்து தான் வர முடியும். சரி, சத்தை நம்ம பார்க்கவே முடியாது, அதை நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு விட்டுடுங்க. துச்சத்தை நாம் அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதுவும் விட்டுடும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன? சதசத்து தான் இருக்குது. இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது எப்போ இருக்குது? நிகழ்காலத்தில் இருப்பது. சரி, அதனால் சார் நிகழ்காலத்தில் இருப்பது அப்படின்னு கேள்வி. நிகழ்காலத்தில் இருப்பதுன்னா, உங்கள் தட்டு முன்னாடி ஒரு முறுக்கு பொட்டலம் வச்சிருக்கிறேன். அது நிகழ்காலத்தில் இருக்குது. அது சுடுறதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ இருக்குது. சாப்பிட்டு முடித்த பிறகு இருக்காது. அது வரைக்கும்
இருக்குது இல்லையா? நீங்கள் பார்க்குற வரைக்கும் தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னா அது இருக்காது. சார் நான் பார்க்கலனால உலகமெல்லாம் இருக்குமே சார் அப்படின்னு சொல்லலாம். அனுபவத்திற்கு இருப்பது, நிகழ்காலத்துக்கு இருப்பது, உடனே இல்லாமல் போவது, அப்படி ஒன்று இருக்குது. அது என்னங்க? அதுதான் ஜகத்து. அதுதான் நீ நான். இப்போ நீயே நானும் சத்து கிடையாது, அசத்தும் கிடையாது, சதசத்து, இருந்தும் இல்லாததுன்னு அர்த்தம். சதசத்துனா சத்துனா இருப்பது, அசத்துனா இல்லாதது, இருந்தும் இல்லாதது, இல்லாதது இருப்பது, அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லாதது இருப்பது போல தெரியுது, இருக்குது ஆனால் இல்லாமல் போயிடும். அப்படி இப்போ முக்காலத்தும் இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் காட்ட முடியாது. காட்ட முடியுமா? ஏதாவது ஒன்று காட்டுங்க முக்காலத்திலும் இருக்கக்கூடியது. அதுதான் சத்தாச்சு. ஏன்னா பிரபஞ்சத்தில் இருக்கிறத தான் நீங்கள் காட்ட போகிறீங்க. நான் வந்து பிரபஞ்சத்துக்கு முன்னாடி இருக்கிறத நான் கேட்குறேன். அப்போ முக்காலத்தும் இருப்பதுன்னா இந்த பிரபஞ்சங்கிறது காலத்துக்குள்ளே தான் நீங்கள் காட்ட முடியும். அப்போ சத்துங்கிறது உங்களால் பிரமாணத்தினால கண்டுபிடிக்கவே முடியாது. அது யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பிரமாணமே இல்லை, புத்தி தான் நமக்கு பிரமாணம். அது வந்து வேதம் தான் அதை பற்றி பேசும். அந்த சத்து எப்படிப்பட்டதுன்னு வேதம் தான் சொல்லும், நமக்கு தெரியாது. சதசத்துன்னு சொல்லக்கூடிய மித்யா எதுன்னா நம்முடைய சரீரம், இந்த உலகம், நம்முடைய சொத்து சுகம், குழந்தை குட்டிகள் அனைத்துமே சதசத்து. சதசத்துனா அது சத்தும் இல்லை, அசத்தும் இல்லை, முக்காலத்தும் இருப்பதும் இல்லை, முக்காலத்தில் இல்லாததும் இல்லை. அப்போ எப்போதோ கொஞ்ச நேரம் இருக்குது, நிகழ்காலத்தில் இருப்பது அப்படின்னு அர்த்தங்க. சரி, நிகழ்காலம்னா என்ன? இந்த நிகழ்காலம்னா இந்த நிகழும் குரோதி ஆண்டு அப்படின்னு இன்னும் சொல்கிறோம். இது குரோதி ஆண்டு. அப்போ நிகழ்காலங்கிறது 365 நாள் ஆயிடுச்சு. இந்த வாரம் நிகழும் வாரம் அப்படின்னு சொன்னோம்னா 7 நாட்கள் ஆகிடுது. நிகழும் மாதம் அப்படின்னா 30 நாள் ஆகிடுது. இன்றுனா ஒரு 24 மணி நேரம் ஆகிடுது. இந்த நிமிஷம்னா ஒரு நிமிஷம்தான் நிகழ்ச்சி, நிகழ்காலம். நிகழ்காலத்தினுடைய அளவு எவ்வளோங்க? நம்மளால் கண்டுக்க முடியுமா? நம்ம எவ்வளோ வேணா சொல்லிக்கலாம், எவ்வளோ வேணா சிறுசாகவும் போகலாம். நிகழும் வினாடி, இந்த வினாடி இருந்தது சார், அப்புறம் இல்லை சார் அப்படிங்கிறோம். இப்போ ஒரு வினாடிங்கிறது ஒரு காலத்தினுடைய சின்ன அளவு இல்லையா? அது நிகழ்காலங்கிறோமா? நிகழ்காலம். நிகழ்காலம் எவ்வளோ பெருசு? ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம், ரொம்பவும் அதை பற்றி பேச வேண்டாம். ஒரு வினாடி ஒரு நிகழ்காலம்னு வைங்க. அந்த நிகழ்காலத்தில் இருந்தது அந்த வினாடிக்கு தானே இருந்தது. அடுத்த வினாடி அந்த வினாடி இருக்குதா? இல்லை இல்லையா? அப்போ அந்த பொருள் அந்த வினாடியோடு போய்டும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இந்த வினாடியை பார்க்குறீங்க. இந்த வினாடியில் ஒரு பொருள் இருக்குது, அது இருக்குது. ஒரு வினாடிக்கு மட்டும் இருப்பது, ஒரு வினாடிக்கு மட்டும் இருப்பதை நீங்கள் என்ன சொல்வீங்க? இருக்குதுன்னு சொல்வீங்களா, இல்லைன்னு சொல்வீங்களா? ஆமாம், ஒரு வினாடி மட்டும் இருந்துட்டு போகிறத நீங்கள் என்ன சொல்வீங்க? இருக்குது, இல்லைங்கிறீங்க. அப்போது ஒரு வினாடிக்கு மட்டும் இருக்கிறத நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டக் டக்குன்னு மறையுது அப்படின்னு சொல்கிறீங்க. எது பாருங்கள், உங்கள் செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு படம்னு வைங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்தோன்னே தானே அழிஞ்சிடும். அப்படி ஒரு மெசேஜ் இப்போ அனுப்புகிறாங்கல்ல, ஒன் டைம் வியூ. அப்போ நீங்கள் பார்க்குற நேரம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க, அது நின்று போயிடும், மறைஞ்சிடும். அது மறுபடியும் கொண்டு வர முடியாது. அது நிகழ்காலத்தில் மட்டும் இருப்பது. சரிங்க. இப்போ மித்யா என்பதோ சதசத்து என்பதோ நிகழ்காலத்தில் இருப்பதுனா தோன்றி தோன்றி மறையிறது, சீக்கிரம் மறையிறது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இந்த சீக்கிரங்கிற வார்த்தையும் வினாடிங்கிற வார்த்தையும் தான் நமக்கு வந்து குழப்புது. எது ஒன்று அனுபவத்திலிருந்து மறைந்து போகிறதோ அது அத்தனையுமே மித்யா அல்லது சதசத்து தான். எதெல்லாம் தோன்றி மறைகிறதோ, மாறிக்கொண்டே இருக்கிறதோ, அதெல்லாம் மித்யா. மாறாதது தான் சத்து. சரி, மாறாத ஒரு பொருளை காட்டுங்க, மாறுகின்ற ஒரு பொருளை காட்டுங்க. இந்த ரூம்லேயே மாறுகின்ற ஒரு பொருள்னா ஃபேன் மாறிக்கிட்டே இருக்குது, அது இடம் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ நானும் மாறிக்கிட்டே இருக்கிறேன், கை காலெலாம் ஆட்டிக்கிட்டே இருக்கிறேன், ஒரே மாதிரி இல்லை. ஆனால் இந்த பில்டிங்கெல்லாம் மாறாமல் அப்படியே இருக்குது. அந்த கிளாக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. அந்த கிளாக்கில் எல்லாம் மாறாமல் இருக்குது, ஆனால் முள் மட்டும் மாறுது, நம்பர்லாம் மாற மாட்டேன். இப்போ இந்த இடத்துலையே மாறுவதையும் மாறாததையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம மாறாததுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் பாருங்கள், அது கூட மாறிக்கிட்டு இருக்குது.
இந்த பில்டிங் மாறிக்கிட்டே இருக்குது. அது எப்போ தெரியும்? ஒரு 100 வருஷம் 150 வருஷம் கழித்து இந்த பில்டிங் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ மாறி போச்சுங்க. மலுமிச்சம்பட்டி எவ்வளோ மாறி போச்சு. நம்ம சுற்றி இருக்கிற இடம் மாறிடுச்சு. அது மெல்ல மாறுது. அந்த மெல்லங்கிறத நிகழ்காலம் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு வருஷன்றது ஒரு நிகழ்காலம் தானே. நிகழும் யுகம்னு சொல்லாமல, இது கலியுகங்கிறது நிகழ்யுகம். இப்போ கிருதாயுகமோ திரேதாயுகம் இல்லை இல்லையா? அப்போ நம்ம நிகழ்காலங்கிறது எவ்வளோன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நிகழ்காலத்தில் இருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்காலத்திலும் இல்லாதது. ஏன்னா ஒரு காலத்தில் இருப்பது, ஏதோ ஒரு காலத்தில் இருக்குது, அது நிகழ்காலம். அதனுடைய அளவு நம்ம சொல்ல முடியாது. இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? சத்து என்பது ஒன்று இருக்கிறது, அது முக்காலத்திலும் இருப்பது, அது மாறாதது. அசத் என்பது முற்றிலும் இல்லாதது. சதசத் என்பது தோன்றி மறைவது, மாறிக்கொண்டே இருப்பது, நிகழ்காலத்தில் இருப்பது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு, நீங்கள் இருக்கிற காலத்தில் அது இருந்து கொண்டிருக்கிறதுன்னு புரிஞ்சு. இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும்னு அவர் சொல்கிறார். சைவர்கள், சுத்த சைவம் நீ வந்துட்டியா, இந்த விஷயத்தை குருநாதர்கிட்ட கேட்டுக்க. சத்தும் அசத்தும் சதசத்தும் தான் கண்டு. இந்த சுத்த சைவத்தில் இருக்கிறவன் யார்னா இந்த உண்மையை முதல்ல தெரியும். இது பேர் சத்தா விசாரம். சரி சார், இதெல்லாம் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டோம்னா, 3 பொருள் சொன்னேன். ஒன்று முற்றிலும் இல்லாதது, ஒன்று 3 காலத்திலும் இருப்பது, ஒன்று நிகழ்காலத்திலும் இருப்பது. இந்த 3லுக்கு உதாரணம் எதுன்னு கேட்டோம்னா, கடவுள் மட்டும்தான் சத்து. கடவுள் தான் சத்து. அவர் முக்காலத்திலும் இருப்பார். இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடியும் இருப்பார், பிரபஞ்சத்துக்கு இருக்கும்போதும் இருப்பார், மறைந்த பேரும் இருப்பார். எப்படி இந்த மண் வந்து இந்த பொம்மைகள் வருவதுக்கு முன்னாடியும் இருந்தது, பொம்மையிலும் இருந்தது, பொம்மை அழிந்த பிறகும் இருக்கிறதில்ல. அப்போ பொம்மைகள்லாம் பொறுத்து கடவுள் யாருன்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? மண் தான். அந்த பொம்மைகள்லாம் பேசிக்கும். நம்ம கடவுளுங்கிறாங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளாம் தோற்றுவிச்சவர்ப்பா, நம்மளாம் 1 மாதத்துக்கு முன்னாடி இல்லைல்ல, பாரு இந்த பையன் வந்து போன வாரம் தான் அவன் ரெடியாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு சின்ன குட்டி பொம்மையை காட்டுறாங்க. இவங்கெல்லாம் பின்னாடி வந்தவங்க ஜூனியர் அப்படின்னு. அதில் ஒரு சீனியர் மோஸ்ட் ஒருத்தர் ஓல்டு மேன் பொம்மை இருக்கிறாருன்னு வச்சுங்க. அவர் சொல்லுவார், நாம் எல்லாருமே கடவுள்கிட்டேருந்து வந்தவங்க. எங்கே இருக்கிற அந்த கடவுள்? இங்கே தான் குவிச்சு வச்சுருந்தாங்க, இப்போ காணா போயிட்டாங்க. மண்டு, நாம் தான் அவர், நமக்குள்ள தான் நாம் தான் அவராக இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்போது சத்து தான் இப்போவும் இருக்குது. நாமெல்லாம் மழை பெஞ்சு கரைஞ்சி போயிட்டோம்னா என்ன ஆகும்? மறுபடியும் சத்து தான் இருக்கும். முக்காலத்திலும் சத்து இருக்குது. ஆனால் அந்த பொம்மைகள் சத்தை சார்ந்து தோன்றும் போது இருந்து பிரளயத்தில் மறைஞ்சு போகுது. அப்படி தோன்றி மறையக்கூடியது எல்லாமே நம்ம இல்லைன்ற கேட்டகரியும் போட முடியாது, இருக்குதுன்ற கேட்டகரி. இருக்குதுன்ற கேட்டகரி கடவுளுக்கு மட்டும்தான். அப்போது சதசத்து எது அப்படின்னு கேட்டால், நீயும் நானும் இந்த உலகமும் தான். இந்த சதசத்தாக இருப்பது எதுன்னு கேட்டால் சத்து தான். இந்த பொம்மைகளெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நாமெல்லாம் யார்? பலவிதமான பொம்மைகள். இந்த பொம்மைகள் எதுலேருந்து வந்துச்சு? சத்துலேருந்து வந்து. சத்து யார்? கடவுள். அந்த சத்தும் இந்த பொம்மைகளும் 2 பொருளான்னு கேட்டால் இல்லை, இறைவன் தான் நாம இருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிறவன் தான் சைவன். மந்திரம் தான் சொல்லுது. சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய சைவர்கள் வழிபடுகின்ற இந்த மந்திரத்தில் தான் அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவரே தான் சொல்கிறார். இதெல்லாம் வேதத்தில் வரக்கூடியது. சத்தும் அசத்தும் சதசத்தும் முதல்ல கண்டுபிடிச்சிக்க. அடுத்து சித்தும் அச்சித்தும் சேருவுராமே நீத்தும் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். இந்த சித்தும் அச்சித்தும் உன்னிடம் சேர்ந்து கொள்ளாமல் அவற்றை கழட்டி விட்டுடு அப்படின்னு சொல்கிறார். இப்போ சித்து அச்சித்துன்னு என்ன? அறிவு அறிவற்றது. முதல்ல வந்து சத்து அசத்து சதசத்து, இது சித்து அச்சித்து. இப்போ சித்தும் அச்சித்தும் அப்படின்னு கேட்கும்பொழுது இங்கெல்லாம் எது இதெல்லாம் சித்துன்னு கேட்டால், அறிவுடைய யாருன்னா நம்ம உட்காந்துருக்கோம், நாம் எல்லாம் அறிவுடையவங்க. அச்சித்துனா சித்து இல்லாதது. அச்சித்து எதுன்னு கேட்டோம்னா, இந்த கேமரா, ஃபேனு, நீ உட்காந்துருக்க சேரு, நான் போட்டிருக்க துணி, என் கண்ணாடி, இதெல்லாம் அறிவற்றது. ஜமுக்காலம், ஜன்னல் எல்லாமே அச்சித்து. இது ஒன்றும் கவலை இல்லைல்ல, அப்படி நினச்சிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒன்று யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் சித்துன்னு தானே சொன்னீங்க, நீங்கள்கிட்டே அச்சித்து இருக்குது. என்னோடய தலைமுடி சித்தா அச்சித்தா? இதுக்கு அறிவு இருக்குதா? அப்போ நான் யாருன்னா, நான் முதல்ல சித்துன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த சுற்றி இருக்க பில்டிங்கெல்லாம் அச்சித்துன்னு சொன்னேன். இப்போ நானே சித்து அச்சித்துமாக இருக்கிறேன்.
என்கிட்ட சித்து எது அச்சித்து எதுன்னு பார்த்தோம்னா, என் வயிறுக்கு அறிவு இருக்குதா, என் நகத்துக்கு அறிவு இருக்குதா, என் உடம்புக்கு அறிவு இருக்குதா? நான் மட்டும்தான் அறிபவன். என் உடம்பு நான் அறிகிறேனே. அறிகிற பொருள் எப்படி நான் பில்டிங்கை பார்த்து இது பில்டிங் இருக்குதுன்னு சொல்கிறேனோ, அது மாதிரி உடம்பை பார்த்து உடம்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். என்னால் அறியப்படும் பொருளாக இது இருக்குது. எனக்கு வேறான பொருளாக இருக்குது அது. அதனால் அது அச்சித்து. எனக்கு வேறான பொருள் எப்படி என்ன அறியும்? அது அறிஞ்சதுன்னா அது சொல்லுவோம், நீ வேற ஒரு ஆள், நான் வேற ஒரு ஆள். அது என்றைக்கும் அப்படி சொன்னதில்லை. நம்ம உடம்பு என்ன பார்த்து நீ யார் உள்ளே இருக்கிறவன் அப்படின்னு கேட்குதா? நாம் தான் கேட்குறோம், ஏன் உடம்பே ஏன் இப்படி இருக்கிறேன்னு. இந்த உடம்பு எப்பொழுதுமே அச்சித்து தான். சரி, என்னுடைய மனம் சித்தா அச்சித்தான்னா, மனம் அறிவுடையது மாதிரி தான் அது செய்யுது. ஆனால் அதையும் நான் பார்க்கிறேன், அது அச்சித்தாக தான் இருக்குது. அது மாறிக்கிட்டே இருக்குது. குழந்தையில் ஒரு மனசு, இந்த உடம்புக்கு மனசு மாறிக்கிட்டே இருக்குது. இந்த உடலில் ஒரு மனசு இருக்குது, வீட்டில் ஒரு மனசு இருக்குது, அலுவலகத்துக்கு போட்டால் ஒரு மனசு இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனில் போனால் ஒரு மனசு இருக்குது, கடை கண்ணிக்கெல்லாம் போயிட்டோம்னா அங்கே நம்ம மனசு மாறிடுது. அவனை கொண்டு போயிட்டாதீங்க, மனசு மாறிடும், அவனை அப்படியே மறைச்சி கொண்டு வாங்க அப்படிங்கிறான். அவன் பார்த்தானே அந்த விளையாட்டு சாமான் வேணும்னு அவன் கற்ற ஆரம்பிச்சிடான். அவன் மனசு மாறிடும். அவன் மனசாலையும் முடிச்சுக்குவோங்கிறார். இப்போ வந்து நல்ல மூடில் இருக்கிறாரு முதலாளி, மனசு மாறதுக்கு முன்னாடி போய் எல்லாம் நீங்கள் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன். அப்போ மனசும் மாறக்கூடியது தானே. அப்போ அச்சித் தானே அது, மாறக்கூடியது, உன்னால் பார்க்கக்கூடியது அச்சித். அப்போது பார்க்கவே முடியாது, எல்லாவற்றையும் பார்ப்பது ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதானே சித்து. அப்போ சித்தை பார்க்க முடியுமா? சித்தை நீ பார்த்துட்டேன்னா என்ன ஆகும்? அது பார்க்கப்படும் பொருள் ஆகிடும். அப்போ உங்ககிட்டயே சித்தும் இருக்குது அச்சித்தும் இருக்குது. அதை அவர் சொல்கிறாரு, சித்தும் அச்சித்தும் சேர்வுறாமே நீத்தும். அது ரெண்டும் சேர்ந்துக்காமல் பார்த்துக்க. நாம் என்ன பண்ணோம்? அதில் சேர்ந்துருக்கிறோம். இந்த ஜடமாகிய பிணமாகிய உணவு துண்டாகிய இந்த உடம்பை அறிவுடையதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நான் இதோட கலந்து இதுதான் நானுன்னு சொல்கிறோம். எப்பெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, நான் வந்து சோர்வாக இருக்கிறேன், நான் குண்டாக இருக்கிறேன், நான் ஒல்லியாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருக்கிறேன், நான் நடக்கிறேன், நான் படுத்துட்டு இருக்கிறேன், நான் உட்காந்துட்ருக்கேன்னு சொல்லும் போதெல்லாம் நானுன்னு எதை சொல்கிறீங்க? உடம்பு தானே சொல்கிறீங்க. ஏன் உடம்பு படுத்துருக்குதுன்னு நான் சொல்கிறாங்க? நான் பெட்டில் படுத்துருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஏன் உடம்பு படுத்துருக்குதுன்னு யாருன்னு சொல்லுவாங்களே, என்ன ஆச்சு என்ன நடந்து போயிட்டுருக்காரு எங்கெங்கே அப்படின்னாக்கா, என் உடம்பு இப்படி கடத்தல் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லுவான். நான் தான் போகிறேங்கிறான். அப்போ உடம்பை நானுன்னு சொல்கிறல்ல, சித்தையும் அச்சித்தையும் கலந்துட்டும் இல்லை. அப்புறம் எனக்கு வந்து பலம் இல்லைங்க, முன்ன மாதிரி என்னால் வெயிட்லாம் தூக்க முடியலன்னா, உன்னுடைய பிராணசக்தி, உன்னுடைய உடம்பு ஆற்றல். பார்த்தா நான் ஒல்லியாக இருக்கிறேங்க, நான் அடித்து போட்டேன்னு 1000 டன் அப்படின்னு தான் சொன்னான்னு வைங்க. அப்போ அவன் உடம்பு சக்தியை அவன் சொல்கிறான். அப்போ சக்தியை வந்து நானுங்கிறான். சக்தி ஒரு ஜடம் தானே, ஒரு பவர் தானே அது. இப்போ இவர் சொல்கிறாரு, இந்த ஜடத்தையும் சித்தையும் நீ சேர்க்காத, சித்தியும் அசித்தியும் சேர்வுறாமே மிஸ்டேக் பண்ணி பிரிச்சுக்கங்கிறாரு. நல்ல சுத்த சைவனாக இருந்தால் பிரிச்சுக்க அப்படி சொல்கிறாரு. சுத்த அறிவாளியாக இருந்தால் என்ன பண்ணோம்? சத்த அசத்துன்னு கண்டுபிடி, மாறுறது எது மாறாததுன்னு பார் அப்படின்னு சொல்கிறார். சித்த அசித்தை கண்டுபிடி, உங்ககிட்ட எது ஜடம் எது சித்துன்னு கண்டுபிடி. அறிவு எது அறிவற்றது, அறிவற்றது அறிவுன்னு சொல்லிட்டு இருக்காது. யாராவது ஒருத்தன் வந்து உடம்பு நானுன்னு சொல்லிட்டு இருந்தானா அறிவற்றது அறிவுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மண்ணு கல்லெல்லாம் நானுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நேற்று வரைக்கும் இந்த உடம்புல இருக்கிறது எல்லாமே இட்லி தோசையாக தான் இருந்தது. இப்போ இங்கே சாப்பிட்டோன்னா உடம்பு ஆகிடுச்சு இல்லையா? அப்போ இட்லி தோசையை நானுன்னு சொல்லுவேன் நான். அப்படி தானே சொல்கிறோம். இந்த உடம்பை நானுன்னு இப்போ சொல்லும்போதெல்லாம் இட்லி தோசை தான் நானுன்னு சொல்கிறோம். அது சொல்கிறாரு, இந்த உடம்பையும் நீயும் பிரிஞ்சிக்க, சித்தும் அச்சித்தும் சேர்வுறாமே நீத்து. நீத்துன்னா எதை விடணுமோ அதை விடு. இந்த உடம்பு மனசு புத்தி இந்த அறிவு இதெல்லாம் ஜடம், அதெல்லாம் விட்டுட்டு போ. அப்போ விட்டவன் யார்? யார் உள்ளே இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் அவன் தான் சத்து. இந்த உடம்பு மனசெல்லாம் சதசத்து மாறிக்கிட்டே இருக்குது. உங்ககிட்டயே சதசத்தும் இருக்குது சத்தும் இருக்குது. சத்துங்கிறது கடவுள்னு சொன்னீங்களே சார். ஆமாம், உங்ககிட்ட எது சித்தோ அதுதான் கடவுள். அப்போது இந்த அசித்து அல்லது சதசத்துன்னு சொல்கிறீங்களே, அது எங்கேருந்து வந்தது அப்படின்னா அது பேர் மாயை. அதில் 2 இருக்குது, அதையும் கண்டுபிடிச்சிக்க. சுத்தம் அசுத்தம் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார். சுத்தம் அசுத்தமும் தோய் உறாமே நின்று அப்படின்னு ஒன்று சொல்கிறார். சுத்த மாயை அசுத்த மாயை அப்படின்னு 2 மாயை இருக்கிறது. இந்த மாயைங்கிறது தான் நாம் சதசத்துன்னு சொல்கிறோம்.
சத்துங்கிறது கடவுள், சத்தெல்லாம் மாயை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம மறுபடியும் மண்ணுக்கு போயிடுவோம். மண் வந்து சத்து, கடவுள். பொம்மைகளெல்லாம் சத்து, அப்போ மாயை. இப்போ நான் கேட்குறேன், 550 பொம்மைங்க இருக்குறீங்களே, நீங்கள் யாரெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? சார் நாங்கள் மொத்தம் 550 பேர் சார். எங்களுக்கெல்லாம் விதவிதமான சாப்பாடு வேணும். பாருங்கள், இந்த கிளிக்கு வந்து கோவைப்பழம் வேணும், இந்த நாய்க்கு இதை கொடுக்கணும், இந்த பூனைக்கு இதை கொடுக்கணும், எங்களுக்கு இதெல்லாம் வேணும், அவர்களுக்கு தேவர்களுக்கு வந்து அக்னியில் ஏதாவது அவிசு போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடெல்லாம் வேறு மாதிரி இருக்குது இல்லை? இத்தனை பேர் இவ்வளோ விதமாக இருக்கிறீங்களே, நீங்கள்லாம் சத்தா அசத்தான்? சார் நாங்கள் இருக்கிறதுனால சத்து சார். அப்போ நீங்கள் சத்துங்கிறதுக்கு மண்ணுன்னு தானே சொன்னீங்க, நீங்கள் இப்படி இத்தனை பேர் இருக்கிறீங்களே அப்படின்னு. இந்த எண்ணிக்கை எதன அடிப்படையில் நீங்கள் எண்ணிக்கைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்களுடைய உருவத்தின் அடிப்படையில் நாங்கள் 550 பேர் சார். எங்களுடைய வாழ்க்கை முறை அடிப்படையில் நாங்கள் 550 பேர் சார். எங்களுடைய ஆசைகள் உறவுகள் இதன் அடிப்படையில் நாங்கள் 550 பேர் சார். மண்ணின் அடிப்படையில் நீங்கள் எத்தனை பேர் கரெக்டாக சொல்லுங்கள் என்கிட்ட. நாங்களெல்லாம் ஒருவர் தான். நம்ம என்றைக்காவது சொல்லியிருக்கிறோமா? இன்றைக்காவது சொல்ல மாட்டோமா? சார் நாங்கள் எல்லாமே அம்மா அப்பா முறையிலையும், உடம்பு முறையிலையும், எங்கள் அறிவு முறையிலையும், எங்கள் மனசு முறையிலையும், வயசுலேயும் நாங்கள் எல்லாம் வேறு வேறு சார். ஆனால் சத்துங்கிற பொருளில், கடவுளுங்கிற பொருளில் நாங்களெல்லாம் ஒன்றே தான் சார் அப்படின்னு. அப்போது அந்த சத்துங்கிற ஒன்று, அசத்து சதசத்துன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இப்போ பொம்மைகள். இப்போ பொம்மைகளை என்ன கேட்டகரியில் போட போகிறோம்? இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏதோ இருக்குது. எதோ இருக்குது, சத்து இருக்கிற வரைக்கும் இருக்குது. சத்து முக்காலமும் இருக்குது. அப்போ நீ முக்காலம் இருப்பியா? இல்லை. மழை பெஞ்சா போயிடுவேன். அப்புறம் கொயம் வந்தால் நான் வருவேன். அப்போ நான் வந்து இருக்கும் வரை இருப்பேன், சார்ந்து இருப்பேன். மண் பொம்மையை சார்ந்து இருக்குதா? யார்கிட்டே அது கொயவனே என்னை பொம்மை ஆக்கிடு, நீங்கள் பொம்மை ஆக்கலைன்னா நான் வந்து அழிஞ்சிடுவேன் அப்படின்னதா மண் புலம்புமா? கடவுள் புலம்பவே மாட்டார். நீயும் புலம்பக்கூடாது சத்தாக இருந்தீன்னா. இப்போ பொம்மைகளெல்லாம் எதை சார்ந்து இருக்குது? இறைவனை சார்ந்து, சத்தை சார்ந்து இருக்குது. சத்து இல்லாமல் பொம்மை இருக்குமா? மண் இல்லாமல் ஒரு பொம்மை மட்டும் எடுத்துகிட்டு போக முடியுமா? எவ்வளோ சார் இந்த ரேட்டுங்கிறாரு? சொல்கிறாரு, இது மாதிரி 150 ரூபாங்க இந்த பொம்மை. மண்ணுக்கு விலை சொல்லுங்கள் அப்படிங்கிறார். மண்ணுக்கு வெறும் 10 ரூபா தான் சார். அப்போ 10 ரூபாயாக கொடுங்க நீங்கள் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, அப்போ நம்ம மதிப்பு எதுக்கு போடுறோம்? அதனுடைய நாம ரூபத்துக்கு போடுறோம், அந்த உருவத்துக்கு போடுறோம், அப்போ வேல்யூக்கு போடுறோம். மண் எடுத்துக்கிட்டோமா எல்லாத்துக்கும் ஒன்று தான், ஒரே ரேட்டு தான். இங்கெல்லாம் ரேட்டுக்கு வேறு வேறு மாதிரி இருக்கிறதுக்கு காரணம், நாம் வந்து சதசத்தாக இருக்கக்கூடிய தோன்றி மறையக்கூடியதுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் வேல்யூ. இதை நீ புரிஞ்சிக்க. அந்த மாயையில் சுத்தம் அசுத்தம்னு இருக்குதான். இப்போ இந்த பொம்மைகளெல்லாம் மாயைன்னு சொன்னோம்னா, மண்ணை வந்து சத்துன்னு சொல்கிறோம். சத்தும் மாயம் தான் இங்கே இருக்குது. மாயை சத்தில் தோன்றி சத்திலே மறைஞ்சிடும். மாயை என்னென்ன? இந்த பொம்மைகள். இந்த பொம்மைகள் மண்ணில் தோன்றி மறையுது. அப்போ மாயை எங்கே தோன்றுறது? சத்திலிருந்து தோன்றுறது, கடவுளிலிருந்து தோன்றுகிறது, கடவுளுடைய இருக்குது, கடவுளுடைய மறைஞ்சிருச்சு. அப்போ மாயும் தோன்றி மறையிறது தானே. அப்போ சதசத்து தானே. அதுலேயும் 2 இருக்குதான், சுத்தம் அசுத்தம். இது 2ம் தோய்வுறாமே, அது 2த்துலேயும் சிக்காதங்கிறார். மாயையில் 2 மாயைங்கிறார். ஒன்று உலகத்தில் உன்னை இழுத்துட்டு போகிற மாயை ஒன்று இருக்குது. இந்த உடம்பு தான் உண்மை, கடவுளே இல்லை, அவர் எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்னு உலகத்தில் கொண்டு போகிற ஒரு மாயை ஒன்று இருக்குது பாருங்கள். அது பிரவிற்த்தி மார்க்க மாயை, அது அசுத்தமாக. சுத்த மாயை ஒன்று தான், அது கடவுளை கொண்டு போய் காட்டி கொடுக்கும். அது நிவிற்த்தி மார்க்கத்தில் போயிட்டு அது ஒன்று, அந்த மாயை ஒன்றை வந்து உலகத்துலேருந்து பிரித்து, சும்மா இதை உலகத்தை சுற்றிட்டு இருக்காத, உறவு பந்தம் பாசம்னு போகாத, எல்லா உறவுமே பிரியறது தான். உறவுன்று சொன்னால் அதில் பிரிவு ஒன்று கட்டாயம் இருக்கும். பிரிவே பிரியாத உறவுன்னு சொல்லுவோமா? ஒரு பொருள் 2 ஒன்றா இருக்குது, பிரியவே மாட்டேங்குதுன்னு வைங்க, அது 2 உறவில் இருக்குதுன்னு ஏன் சொல்ல போகிறோமா? பிரியக்கூடியது தானே சொல்லுவோம். அப்போ நீங்கள் உறவுன்னு சொல்லி நீ ஏதாவது சொன்னீங்கன்னா, எங்கள் உறவுக்காரன்னு சொன்னால் மனசு கரெக்டாக தெரிஞ்சுக்க, பிரிஞ்சிடுவாங்க. என்னைக்குன்னு மட்டும்தான் தெரியாது, ஆனால் கட்டாயம் பிரிவாங்க. ஒன்று செத்து போவாங்க, இன்னும் கோச்சிட்டு போவாங்க. எல்லா உறவுகளுமே பிரியும் வரை தான். அப்போ உறவுங்கிற சொல்ல பிரிய வச்சு தான் சொல்கிறோம்.
யோகம் வியோகாந்தம். வியோகம்னா பிரியறது, யோகம்னா ஒட்டுறது. யோகம் என்பதே வியோகாந்தம், பிரியும் வரை தான். அப்போ பிரியது ஏன் பிரியுதுன்னு பார்த்தோம் சொன்னால், சேர்ந்தது ஏன் பிரியணும்? ஏன் சேர்ந்தது? முதல்ல பிரயோஜனம் இருந்தால் சேரும், பயன் இருந்தால் சேரும். பயன் முடிஞ்சு போனால் போயிடும். இப்போ நம்மளை விட்டு நிறைய பேர் போயிட்டாங்கன்னா அவங்க பயனை அனுபவிச்சுட்டாங்க, போயிட்டாங்க. சொந்தக்காரங்க, மாமன், மச்சன், சித்தப்பா, பங்காளிங்க, நம்ம வீட்டில் வேலை செய்தவங்க எல்லாருமே பயன் முடிஞ்சவொன்னே போயிடுறாங்க. அப்படி பயன் முடிஞ்சவொன்னே போகின்ற உறவுகளெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அசுத்த மாயை. நீ அதை உண்மைன்னு நினச்சிட்டு இருப்ப, உறவுகளெல்லாம் நீடிக்கும்ன்ட்டு. எப்போ நீ இதை புரிஞ்சுக்கிட்டியோ அப்போ சுத்த மாயைக்குள்ளே வந்துடுற. அந்த சுத்த மாயன்றது உன் மனசு தான். மனசு வெளியே போச்சுன்னா அது அசுத்த மாயை. மனசு வந்து இறைவனை தேடி போயிடுச்சு, இந்த மாதிரி தத்துவங்களை புரிஞ்சுக்கணும்னு நம்ம உள்ளே வந்துட்டோம்னு வைங்க, அப்போ சுத்த மாயை. இதையும் கடந்துருங்கிறார். இதிலே உட்காந்துக்கிட்டு புஸ்தம் படிச்சுக்கிட்டு சாமியை பஜனை பண்ணிக்கிட்டு கோயில் போயிட்டு இருக்காத. நிவர்த்தி மார்க்கத்தும் ஒரு முடிவு இருக்குது. சுத்தம் அசுத்தமும் தோய் உறாமே, அதிலும் சிக்கிடக்கூடாது. போய் என்ன தான் ஆகணும்? நீ சத்தாக சத்தோடு கலந்துடணும் அப்படின்னு சொல்கிறார். நித்தம் பரம் சுத்த சைவர்க்கு நேயமே அப்படிங்கிறார். நேயமேன்னு தமிழில் எழுதியிருக்கிறாங்க, ப்ராக்கெட்டில் நேயமே அப்படிங்கிற அர்த்தம். நேயம் இதை தெரியலன்னா நம்ம திரும்புறதுக்கு தப்பு தப்பாக அர்த்தம் கொடுத்துரும். நேயம்னா நம்ம நினச்சிக்கோம் நேசமே, ரொம்ப பிடிக்கும், அன்பு, அந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் கிடையாது. நேயங்கிறத தமிழில் நேயம்ங்கிறது. நேயம்னா கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியதுங்கிறார். நேயம்னா டு பி நோன், இதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ள வேண்டியது அறிஞ்சிட்டோம்னா அது ஞானம். அறிந்து கொண்டவன் யார்? ஞானி. ஞானி, ஞானம், ஞேயம், இந்த மூணும் தெரிஞ்சுக்கிட்டோங்க. சத்து அசத்து, சித்து அச்சித்து, சுத்த அசுத்த மாயை, நிவிருத்தி பிரவிருத்தி மார்க்கம், இதை தெரிந்து கொள்வது தான் சைவம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த மந்திரத்தை இப்போ பார்த்தோம் இல்லையா? அடுத்த மந்திரம் பார்ப்போம். 1435. வேதாந்தம் கண்டோர் பிரம வித்யாதரர், நாதாந்தங்கண்டோர் நடுக்கற்ற யோகிகள், வேதாந்தம் அல்லாத சித்தாந்தம் கண்டுள்ளோர் சாதாரணம் அன்ன சைவர் உபாயமே அப்படின்னு அவர் சொல்கிறார். அது சுத்த சைவத்தை நான் ஒன்றும் விளக்குறாரு. சுத்த சைவம் வேதாந்தம் கண்டோர், வேதத்தின் அந்தம், வேதத்தின் முடிவு அப்படின்னு அர்த்தம். வேதங்கிற ஒரு புக்குக்கு கடைசி பக்கத்தில் இருக்கிறது வேதாந்தம்னு பேர். அது பேர் உபனிஷத்துன்னு பேர். இந்த உபனிஷத்தை என்ன சொல்லியிருக்குது? இந்த சத்து அசத்து சதசத்து சித்து அச்சித்து இது போன்றதெல்லாம் அது விளக்கி இருக்கிறது. அதை கண்டவர்கள் பிரம்ம வித்யாதரர் அப்படின்றார். பிரம்மவித்னா பிரம்மவித்னு அர்த்தம். பிரம்மஞானி, ஆத்மஞானி, ஆத்மவித். வித்யாதரர்னாக்கா வித்துன்னு அர்த்தம், அறிந்தவன் அர்த்தம். பிரம்மவித்து, இது பிரகதாரண்யத்தில் அப்படி சொல்லுது. பிரம்மவித் பரமாப்னோதி, பிரம்மவித் பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாக ஆகிறான். பிரம்மம்னா என்ன? கடவுள். கடவுளை அறிபவன் பேர் வேதாந்தம். வேதாந்தம் கண்டோர் கடவுளை அறிந்தவர் அப்படின்னு ஒரே சொல்கிறார். கடவுளை அறிஞ்சுக்கணுன்னா வேதாந்தம் படி. நாதாந்தம் கண்டோர் நடுக்கற்ற யோகிகள். எனக்கு இது வேதாந்தம்லாம் வேண்டாங்க, கடவுள்லாம் வேண்டாங்க அப்படின்னு சில பேர் யோகிகள் இருக்கிறாங்க. அவங்க வந்து நாதாந்தம் கண்டோர், ஓங்காரத்தினுடைய உள்பொருளை கண்டுபிடிக்க போகிறாங்களாம். அது நாதம்னா ஓங்காரம். அவங்க மெடிடேஷனில் உட்காந்துக்கிட்டு தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்த ஞான சொரூபமான ஆத்மாவை கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அது பிரம்மம்னு அவங்களுக்கு தெரியாது. தனக்குள்ளே இருக்கிறத ஒன்று கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் அதுதான் கடவுள்னு அவங்களுக்கு தெரியாது. இல்லை, அதுக்கு வேதாந்தம் படிக்கணும். வேதாந்தம் படித்தான் நீ கடவுள் ஆகிடுவேன். நீ உனக்குள்ளேயே நீ தேடிக்கிட்டு இருந்தீன்னா உனக்குள்ளே ஒன்று இருக்கும், அதே கடவுள். அதை மட்டும்தான் கண்டுபிடிப்பேன். இன்னொருத்தங்கிட்ட இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்போ இன்னொருத்தர்கிட்ட வேறு மாதிரி கடவுள், உங்ககிட்ட ஒரு வேறு மாதிரி கடவுள்னு பலவிதமான கடவுளை நீங்கள் வந்து பல விதமாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார்.
நாதாந்தம் கண்டோர் நடுக்கற்ற யோகிகள். இந்த யோகிகள்ங்கிறது தியானம் பண்ணி தனக்குள்ளே அந்த கடவுள் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அவங்க என்ன முடிவு வருவாங்க? எனக்குள்ளே இருக்கிற கடவுளை நான் பார்த்த மாதிரி மற்றவங்களுக்குள்ளே இருப்பார்ல. அப்போ குட்டி குட்டியாக கடவுள் இருக்கிறார் பொழுது எல்லார்கிட்டையும். அதே மாதிரி பெரிய கடவுள் ஒருத்தர் அங்கே இருப்பார். அவருடைய சின்ன சின்ன பொறிகளெல்லாம் நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுன்ட்டு தப்பான முடிவுக்கு வந்துடுவாங்க இல்லையா? அதனால் அது அடுத்த லெவல் டீச்சிங் தான். யோக முறையில் போய் யோகிகளாக இருந்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் தப்பான முடிவுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் எப்படி மண்ணெல்லாம் என்ன சொல்லும், அங்கே ஒரு மண் இருந்ததே குவியல், இப்போ நாமெல்லாம் பொம்மை ஆகிட்டோம்ல, உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் கடவுள் இருக்கிறார், என்கிட்ட கடவுள் இருக்கிறார், அங்கே கொஞ்சம் கடவுள் இருக்கிறார், நம்மள மண்ணு தானே. அப்போ பெரிய ஒரு உருவமாக இருக்கிற பொம்மையில் பெரிய கடவுள் அவர், இவர் சின்ன கடவுள். எறும்பு மாதிரி ஒரு பொம்மை இருந்தால் எறும்புக்கிட்ட கடவுள் கம்மியாக இருக்கிறாரு அப்படின்னு கடவுளே உடைச்சிடுவாங்க. இந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் தனக்குள்ளே உனக்கு எனக்கு பேதம்னு சொல்லிக்குவாங்க. இப்படி ஒன்று அறிந்து கொள்வது யோக முறை. அதனால் அவங்களுக்கு என்ன பயன்னா, இதுவும் ஒரு வகையில் ஒரு ஞானம்தான். ஆனால் உண்மையான ஞானம் வேதாந்தம். இவர் நடுக்கற்றவர்கள், நடுக்கம் இல்லாதவர்கள். நடுக்கங்கிறது 2 விதமாக இருக்குங்க. பதற்றம்னு பேர். நம் மனசில் பதற்றம் இருந்துகிட்டே இருக்குது. என்ன பதற்றம்? நமக்கெல்லாம் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கும்போது பதற்றம் நீங்கிட்டீங்க. 20 வயசு 25 வயசு இந்த காளைகள் கன்னியர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் பள்ளிக்கூடம் போகக்கூடிய +2 பசங்க இவங்கெல்லாம் பார்த்தோம்னா அவங்க மனசுக்குள்ளே சதா நேரமாக என்ன இருக்குன்னு தெரியுங்களா? இந்த ஜாலியாக இருக்கிற இன்பம் நீடிக்கணும்னு பார்ப்பாங்க. வாடா வீட்டுக்குன்னா வரமாட்டாங்க, விளையாடிக்கிட்டே இருப்பான். இப்போ எனக்கு தெரியல, அந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலில் விட்டோம்னா கிரவுண்டில் போய் விளையாடிட்டு இருப்பாங்க. 6 மணி 7 மணிக்கு இருட்டும்போது வருவாங்க. அப்புறம் கையெல்லாம் அலம்பிட்டு நெத்திக்கிட்டுக்கிட்டு படி அப்படின்னு சொல்லி படிக்க வைப்பாங்க. அப்போ அவனுக்கு அந்த விளையாட்டு நீடிக்கணும் அப்படின்னு பார்ப்பான். அதே மாதிரி துன்பம் வந்துடுச்சுன்னா சீக்கிரமாக துன்பம் ஓடிடணும்னு பார்ப்பான். இந்த படிக்க வைக்கிறது எப்போ போனேன், உடனடியாக படித்து முடிச்சுட்டு அம்மா அப்பா எழுதிட்டோமா அப்படின்னு ஓடிடுவான். இது நடுக்கம்ங்கிறார். இன்பத்தை நீடிப்பதும் துன்பத்தை சுருக்கவும் போராடிக்கிட்டே இருக்கிறோம் எல்லாரும். இந்த நடுக்கம் யோகிக்கிட்டு இருக்காது அப்படின்னு நடுக்கற்ற யோகியர் அப்படின்னு அவர் சொல்கிறார். 3வது, வேதாந்தம் அல்லாத சித்தாந்தம் கண்டுளோர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் யாரவன்? வேதாந்தத்தை விட்டுட்டு சித்தாந்தம்னு ஒன்று வருவோம். சித்தாந்தம் என்னன்னு தெரியுங்களா? தனக்குள்ள ஒரு அறிவை வச்சுக்கிட்டு அது ஒரு முடிவுக்கு வர்றது சித்தாந்தம். தனக்கே ஒரு, நான்லாம் புத்தகம் படிக்க மாட்டேங்க, குருநாதர்கிட்ட போய் காலெல்லாம் விழ மாட்டேன், நான் சொந்தமாக சிந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே கிடையாது. பிறக்கிறவெல்லாம் இறந்துடுவான். உடம்பு தான் உயிர், உடம்பு தான் ஆன்மா. அந்த ஆன்மாவை நம்ம உடம்பு காப்பாற்றுறதுனால காப்பாற்றிக்கலாம். ஆன்மாவுக்கு இன்பம் வேணும்னா இந்த உடம்புலேருந்து தான் இன்பம் கிடைக்குது. அதனால் உடம்புக்கு என்னென்ன இன்பம் கிடைக்குமோ அதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்கல்ல. பெரும்பாலான மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்களாம் நம்ம நாத்திகர் அப்படின்னு சொல்கிறோம். கோயிலெல்லாம் கேலி பண்ணுறாங்க, ஏதோ இந்த பக்தி பாடுறவங்களாம் கேலி பண்ணுறாங்க. அவங்க என்ன தான் அவங்க பெருமையாக சொல்லிக்கிறாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் அவங்க கடவுள் சொன்ன மாதிரி நினச்சிப்பாங்க. அது அறிவில் உயர்ந்தணும். அப்போ அவருடைய டிசம்னு சொல்லக்கூடிய ஒன்று சித்தாந்தம், ஃபைனல் கன்க்ளூஷன். சித்த அந்தம், அந்தம்னா ஃபைனல், சித்தம்னா கன்க்ளூஷன். கடைசியாக முடிவு பண்ணிட்டாங்க சார், கடவுள் கிடையாது சார், இருக்கிறவரை வாழணும் சார். நோய் நொடி வந்துடுச்சுன்னா மருந்து போட்டு நல்லா ஆயிக்குங்க சார். காசு இல்லைன்னா எங்கேயாவது கடன் வாங்குங்க சார். கடன்காரன் திருப்பி கொடுக்கணுமா, அதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை சார். அது அடிக்க வந்தானா ஓடி போய் வேறு இடத்துல ஒழிஞ்சிங்க சார். அங்கே புதுசாக கடன் வாங்கிக்கிங்க சார். கடைசி வரைக்கும் நெய் சாப்பிட்டுட்டு சாக்குங்க சார். ஏன் சார் கடன் வாங்கிட்டு கொடுத்துட்டு இப்படி ஓட்டினாக்கா அது அதர்மம் இல்லையா? தர்மமும் கிடையாது, அதர்மம் கிடையாது சார். பாவமும் கிடையாது, புண்ணியம் கிடையாது. பாவம் புண்ணியம் வந்ததுன்னா சொர்க்க நரகம்னு சொல்வீங்க. சொர்க்க நரகமே கிடையாது சார். இருக்கிறது இந்த உலகம், இருக்கிறது ஒரு தடவை பிறக்கிறோம், ஒரு தடவை பிறக்கிறோம், ஒரு தடவை சாகிறோம். அது வரைக்கும் இன்பமாக இருக்கிறது தானே சரியான முறை. இல்லை துன்பப்படுறது எதுக்கு? இன்பப்படுற நேரத்தெல்லாம் வச்சுட்டு சாமி, கோயில், தர்மம், அதர்மம், இது நியாயம் அப்படின்னு பேசிட்டு வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். நல்லா தானே இருக்குது, கரெக்டாக இருக்குதே. அது பேர் சார்வாகன்னு பேர்.
அவங்க பேசுனா சாறு மாதிரி இருக்கும், இன்றைக்கே பேசுவாங்க, எல்லாம் கட்சி மாறிடும், நம்ம சாமியாவது ஒன்றாவது. அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறாங்க இல்லையா. அவங்க தன் முடிவை சித்தாந்தம்னு சொல்கிறாங்க. ஃபைனல் கன்க்ளூஷன் எல்லாம் யோசனை பண்ணி பார்த்தேன் சார், இதுதான் சார் கரெக்ட் அப்படின்னு. நீங்களே வாட்ஸ்அப்லேயும் இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வரதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அவங்கவுங்க ஒரு பெரிய ஞானிகள் மாதிரி அவங்களாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வேதாந்தம் அல்லாத, உபனிஷத் சொல்லாத, தான் சுயமாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன், எனக்கு குருவே கிடையாது, நான் ஒரு நாளில் வந்து போதி மரத்தில் இருந்தேன், ஒரு இடத்துல ஒரு பாறையில் உட்காந்துருந்தேன், ஒரு பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு வந்து ஞானம் உதிச்சுது, இதன்படி இதுதான் உண்மை அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்லியிருந்தாண்டா அதெல்லாம் சித்தாந்தம். இண்டிவிஜுவல் ஒப்பீனியன், தனித்தனி மதம், அவங்களுக்குள்ளே சாண்டு போட்டுக்குவாங்க. இப்போ சித்தாந்தம் கரெக்டு, மனிதன் தானே சுயமாக கண்டுபிடிச்சது உண்மைன்னா அப்போ ஏன் ஆளுக்கு ஒரு பல உண்மை இருக்குது? அவன் இவனை தோற்கடிக்க பார்க்குறான், இவனை அவனை தோற்கடிக்க பார்ப்பா, அது சித்தாந்தம் பொய்யும் தானே அர்த்தம். ஒரு சித்தாந்தம் உண்மையாக இருந்ததுன்னா அது எல்லாரும் உண்மையாக ஒத்துக்கணும் இல்லை. ஆமாம் சார் இவர் கண்டுபிடிச்சி தான் சார் உண்மை அப்படின்னு நானும் ஒத்துக்கிறேன், யாராவது ஒத்துக்கிறாங்களா? அவன் சொன்னது நான் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். வேதாந்தம் அல்லாத சிந்தாந்தம் கண்டுலோர் சாதாரணம் அன்ன சைவர் உபாயமே. அவங்களே சைவர்னு தான் சொல்கிறார். அவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஞானத்தில் ஒரு அறிவை பெறுவதற்கு வருகிறார்கள், அவனும் சிவனடியார்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். இங்கே எதுவுமே சைவம் இல்லாததில்லை. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனும் சைவந்தான், கடவுளை அடையணும்னு சொல்லணும் கடவுள் சைவந்தான், கடவுளே நானும்னு சொல்லணும் சைவந்தான் அப்படின்னு இந்த ஞானத்தினுடைய தன்மையை அவர் இந்த மாதிரி 4 விதமாக அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் அடுத்த மந்திரத்துக்கு போவோம்.